கரண்டை கீழே, அதாவது இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இல்லாமல் பெரியவர்களுக்கு மத்தியிலையும் கூடுதலாக வரக்கூடிய ஒரு விஷயம், கரண்டைக்கு காலுக்கு கீழ் ஆடை உணிவதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன விபரீதத்தை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஃபின்னார், கரண்டைக்கு கீழே யார் ஆடை உடுக்கிறாரோ அது நரகத்திலே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் ஜர்ர இஸாரஹு அல்லது தௌபஹு ஹுயலா, அவர் யார் தனது ஆடையை பெருமையாக இழுத்து செல்கிறார் அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில பார்க்க மாட்டான், அவரை சுத்தப்படுத்தவும் மாட்டான், அவருக்கு நரக வேதனை உண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கிட்ட செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உடுப்பதே பெருமைன்னு புரிஞ்சுக்கணும், பெருமை இல்லாமல் உடுக்கலாமல் இல்லை. எப்படி உடுப்பதே பெருமைன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். எப்படி வட்டியை பன்மடங்காக உண்ண வேண்டாம் அப்படின்னா ரெண்டு வகையில் புரிஞ்சுக்கலாம். ஒரு மடங்காக உண்ணலாம்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையில் என்ன, உண்ணுவது வட்டியண்டா பன்மடங்காக தான் இருக்கும் அப்படி என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். பள்ளியில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் ஏத்துக்காஃபின் பொழுது உறவு கொள்ள வேண்டாம், மனைவியோடு உறவு கொள்ள வேண்டாம், இது ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். பள்ளிக்கு வெளியே என்ன செய்யலாம், நம்ம உறவு கொள்வது வீட்டில் அந்த மாதிரி உறவு கொண்டு பள்ளிக்கு வர்றது தவறில்லை அப்படி என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன, ஏத்துக்காஃபண்டா பள்ளியில் தானே இருக்கிறது, அதனால் அல்லாஹ்வுத்தாலா பள்ளியை சம்மந்தப்படுத்தி என்ன செய்யறான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். இந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம். எப்படி வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன, அடித்தா வலிக்கும்னு அர்த்தம். ஏன்னா அடித்தா வலிக்க தான் செய்யும். வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம்னா வலிக்காமல் அடிங்கன்னு அர்த்தம் இல்லை. வலிக்காமல் அடித்தா தடவுதல், அடித்தல் இல்லை. அதனால் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணுன்றது தான் மிக முக்கியம். இந்த செய்தியை ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். பெருமை இல்லாமல் உடுக்கலாம், உடுத்தாலே பெருமை. எப்படி புரிஞ்சுக்கிறது, ஹதீஸ்லேருந்து வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, அம்ரு என்ற ஒரு நபித்தோழர் வீதியால் போய் கண்டிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் நிறுத்துறாங்க அம்ரை. அது ரசூல் அந்த இடத்துல போய் அம்ரை நிறுத்தி, அம்ரே கரண்டைக்கு மேலே ஆடை உயர்த்துங்கள், கரண்டைக்கு மேலே ஆடையை உயர்த்துங்கள், கரண்டைக்கு மேல் ஆடையை உயர்த்துங்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே நல்லா கேளுங்க இந்த செய்தியை, இன்னி ரஜுலுன் ஹம்சுஸ் சாகைன், என்ற கெண்டை கால் மெலிந்த ஒருவன் நான். கரண்டை கால் இல்லை, கெண்டை கால் இருக்குது சதை பிடிப்புள்ள பகுதி, அது நான் மெலிஞ்சு வைத்தேன், ஏன்னா அதுக்கெல்லாம் சதை இல்லை, அதனால தான் நான் மறைச்சிக்க என்ன செய்கிறேன் போகிறேன். பெருமை இல்லாமலே உடுக்கலாமா இருந்தால் இவருக்கு நியாயமான காரணம் இருக்குதா இல்லையா, பெருமை இல்லாமலே உடுக்கலாமன்ட்டு இருந்தால் இவருக்கு நியாயமான காரணம் சொல்கிறாரு. ரசூலாங்க விட்டுட்டு போகணுமா இல்லையா, ரசூலாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், யா அம்ரே இன்னல்லாஹ் ஹலக குல்ல ஷைஇன் ஃபஅஹ்ஸன ஹல்க, அல்லாஹ் படைத்தது எல்லாவற்றையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறார். இர்ஃபா இஸார, கரண்டைக்கு மேலே உயர்த்துங்கன்னாங்க. என்ன சொல்லுது இந்த செய்தியை, பெருமையோ பெருமை இல்லையோ நியாயமான ரீசன் இருந்தாலும் கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எனவே உடுப்பதே பெருமை, என்ன உடுப்பதே பெருமையிட தான் இந்த செய்தி சொல்லுது. அதனால் இதை தவிர்க்க வேண்டும். ஏன் ஒரு ஆடையை கீழே உடுப்பதில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சில விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருக்கும், ஆனால் பாதிப்புகளை அல்லாஹ் அறிந்தவன். கரண்டை கால் ஒட்டி தொழுங்கள் ஹதீஸில் வருது. இல்லைன்னா உங்களோட உள்ளங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா முரண்பாடு ஏற்படுத்தி விடுவான்னு ஹதீஸ் சொல்லுது. அது எப்படி, கரண்டை விட்டாட்டி காலை விட்டாட்டி உள்ளத்துக்குள்ள முரண்பாடு ஏற்படுத்துவான்னு நம்ம புரிய முடியாது. அது அல்லாஹ் அந்த சபபை என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான். சேம் அதே மாதிரி தான் இது என்பதை என்ன செய்யணும் புரிந்துக்கிறோம். அல்லாஹ்